வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரோஜா பூ. யாருக்கடா தெரியாதுங்கிறீங்களா? அப்படியே பாருங்கள். அந்த ரோஜா செடியின் கீழே சில தாவரங்கள், அதிலே ஒரு உயிரினம் தலைகீழாக தொங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எந்த கவலையும் பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் சூப்பராக ஆடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன பூச்சி, என்ன உயிரினம் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அதை நீங்கள் நன்கு உற்று பாருங்கள். இலைப்பூச்சி என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு நாள் திடீரென்று அந்த இடத்திலே காணப்பட்டு ஜகஜால கில்லாடி வித்தைகளை எல்லாம் செய்து வேடிக்கை காமித்து கொண்டிருந்தது. ஆஹா, இது போன்ற காட்சிகள் கிடைப்பது அபூர்வம். நமது நேயர்களும் இதை ரசிக்கட்டும் என்ற எண்ணத்தினால் இதை நான் ஷூட் பண்ண ஆரம்பித்து விட்டேன். இது ஒரு இலையின் தோற்றத்திலேயே இருப்பதால் அது இருப்பது கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்கள், அது கீழே இறக்கிவிட்டால் உடனே ஒரு மனிதன் 4 கால்கள், அதாவது 2 கைகள் 2 கால்களில் தவழ்ந்து செல்வது போல சென்று மறுபடியும் அந்த ரோஜா செடியின் மீது ஏற ஆரம்பித்து விட்டது. என்ன வேகமாக ஏறுகிறது பாருங்கள். கிடுகிடு கிடுகிடு கிடு என்று மேலே சென்று கொண்டிருக்கிறது. என்ன லட்சியமோ, என்ன நோக்கமோ, என்ன காரணமோ தெரியவில்லை. ஆனால் சலிக்காமல் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதாவது கவலை இருக்கிறதா? எப்படியோ உணவு கிடைக்கிறது, உற்சாகம் பிறக்கிறது, ஓடி ஆடி விளையாடுகிறது. சற்று நேரத்தில் ஒரு இடத்தில் போய் அப்படியே நின்று விட்டது. ஏன் என்று தெரியவில்லை. மனிதர்களைப் போலத்தான் போல திடீரென்று நன்கு பழகுவார்கள். ஒரு சமயம் பார்த்தால் அப்படியே ஒதுங்கி விடுவார்கள், கண்டுக்கவே மாட்டார்கள். காரணமே இருக்காது, அல்லது அவர்களாக ஒரு கற்பனை காரணத்தை சிருஷ்டித்து வைத்திருப்பார்கள் இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த பூச்சியானது அந்த இடத்திலே போய் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே அசைவற்று நிற்கிறது. ஏன் என்று தெரியவில்லை, காரணம் புரியவில்லை. பாருங்கள், அதில் வேறு ஒரு ஆட்டம் பாருங்கள். இந்த ஜிம்மில் போய் இடுப்பை எல்லாம் வளைப்பார்களே, இப்படியும் அப்படியுமாக, அதுபோல் அது பாருங்கள் எப்படி இடது வலது என்று ஆட்டி ஆட்டி மகிழ்கிறது. பார்த்தீர்களா? இவ்வாறு அதனுடைய செயல்கள் நமக்கு புரிவதில்லை. சற்று நேரம் கழித்து மீண்டும் ஒரு ஆட்டம். அது என்ன நினைக்கிறது என்று தெரியவில்லை. ஏதேனும் பாட்டு அதன் காதில் விழுகிறதா அல்லது என்ன நடக்கிறது? அதற்குத்தான் தெரியும். அதை படைத்த ஆண்டவனுக்கு வேண்டுமானாலும் தெரியலாம். அப்படியே சற்று நேரம் அமைதியாக நிற்கிறது. மறுபடியும் அந்த இடுப்பு ஆட்டலை நிறுத்தவில்லை. அதனால் தானோ என்னமோ அதனுடைய இடை மிகவும் சிறுத்து அழகாக காணப்படுகிறது. நமது இடுப்புகள் போல டயர்கள் அடுக்கு முறையிலே அங்கே அடுக்கி வைக்கப்படவில்லை. குச்சி காலும் குச்சி கையும் என்பது போல ஆங்காங்கே இலை போன்ற ஒரு தோற்றத்துடன் அது நிம்மதியாக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் அந்த ஆட்டத்தை பாருங்கள். இதெல்லாம் பார்ப்பதற்கு, ரசிப்பதற்கான காட்சிகள். நமக்கு எங்கே நேரம் இருக்கிறது? உங்களுடைய அவசர நேரத்தில் ஒரு 3 நிமிடத்தை ஒதுக்கி இதையாவது உட்கார்ந்து பார்த்து விட்டு செல்லுங்கள். கொஞ்சம் மனமாற்றம் ஏற்படும். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போமா?